இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ். வாலாஜாசி சாய் மொபைல்ஸில் வாங்குற எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டு. என்ன மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. நோக்கியா, சாம்சங், பேனாசோனிக், கார்பன், மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லா ஃபோனும் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டு. எல்லா பிராண்டட் மொபைலும் இங்கே கிடைக்குது. வெளியே எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு வந்து பார்த்தா இங்கே நிறைய மாடலை கூச்சி வச்சிருக்காங்க. மொபைலை வாங்கணும்னு ஆசைப்பட்டால் உடனே நீங்கள் வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா வாலாஜாசி சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்க பேர் என்னய்யா? பாபு. பாபு எந்த ஊரியா? ஆயர்பாடி. ஆயர்பாடியிலேருந்து பாபு வந்திருக்காரு. இப்போ கேட்க போகிற அசான கேள்வி அதான் பதில் சொல்லாருன்னு மட்டும் பார்ப்போம். ஐயா, ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்கிறது? நாட்டு பாதுகாக்கணும்னா இது பாதுகாப்பு மூலமாக பார்க்கணும். பாதுகாப்பு மூலமாக பாதுகாப்பு பண்ண வேண்டியதான். இது போய் என்னது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. பாதுகாப்பு பண்ணுறவங்களை விட்டு அவன் பாதுகாப்பு பண்ணுவான். அப்படி சொல்லணே, பாதுகாப்பு பண்ணுறது தான் பாதுகாப்பு. நம்ம மிலிட்டரி தான் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய பாதுகாப்பு எந்தெந்த விஷயத்துலலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். பொருளாதார விஷயத்தில் யாராவது வேற ஏதாவது வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து லாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்மளோட சொந்த நம்ம நாட்டுடைய மொத்த சொத்துக்களும் வந்து பார்த்தா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்தெந்த கம்பெனி வந்து உள்ளே வந்து வியாபாரம் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துடைய நம்மளோட கோட்பாடுகள் இருக்கணும். அடுத்ததுங்க இராணுவம் பாதுகாத்து இது முதலீடு துறையில் வந்து ஆமாம் தொழில்நுட்பத்துறையில் அதே மாதிரி தான் இருக்கணும். சும்மா ஏதாவது டூப்ளிகேட் பொருள் எடுத்து வந்து கொடுத்துட்டு விலை ஜாஸ்தியாக கொடுத்து இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இதுவரைக்கும் தெரிஞ்சவர்களும் இதுவரைக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்றது. ஒரு வீட்டை பாதுகாக்கணும்னா எப்படின்னா பாதுகாக்கணும்? வீட்டை திட்டமிட்டு கரெக்டாக இதுன்னு திட்டமிட்டு போடணும்ல. எப்படின்னா இந்த திட்டம்ன்றது எப்படின்னா திட்டம் போடணும்? திட்டம்னா இப்படி அதான் நம்ம வீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணோம்னாக்கா அந்த மாதத்தில் துண்டு விழுந்துடும். அப்படி தானே? அதாவது இந்த மாதம் நம்மளுக்கு வீட்டில் வரக்கூடிய வருமானம் 5000 ரூபாய் அப்படின்னாக்கா உங்களோட செலவினங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கு தான் உங்களோட செலவினங்கள் இருக்கணும். மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு சேமிப்பில் போகணும். எதுக்காக இந்த சேமிப்பில் போனால் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அது போல் சில குறிப்பிட்ட நேரத்தில் போனப்போ ஒரு அத்தியாவசிய தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு குடும்பம் வந்து நடத்தணும் அப்படின்னாக்கா நம்ம எப்பவுமே வந்து மாதம் ஒரு சேமிப்பு வந்து நிச்சயமாக இருக்கணும். வரவுக்கு மீறி செலவை வச்சுக்கூடாது. 5000 ரூபா வருமானம் பண்ணுறதுல 8000 ரூபா செலவு பண்ணிவிட்டு 3000 ரூபா கடன் பட்டிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைகீழாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வீடை வந்து பாதுகாப்பாக நடத்தணும் அப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னாக்கா பணத்தை வந்து சிக்கனமாக செலவு பண்ணி கண்டிப்பாக வந்து வாழ்க்கையை நடத்தினோம்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெற்றியை பெறலாங்களா? இது சரியான விஷயம்னால இல்லை தப்பான விஷயம்ன்றீங்களா? பரவாயில்ல, ஏதோ சரியான விஷயம். அண்ணன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாப்ல, அதனால் நீங்களும் கொஞ்சம் கேட்டு நடத்துக்குங்க அப்படின்னு. அண்ணன் நீச்சல் தெரியுமா அண்ணா? உங்களுக்கு தெரியும். நீச்சல் தெரியுமா அண்ணே? நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா ஈஸியாண்ணே? ஈஸிங்களா? அது எப்படிண்ணா ஈஸி? சில பேர்லாம் தண்ணியில் எதுவுமே தள்ளி விட்டா உரு எது ஓடி வந்துடுறாங்களே. எழுந்து வராங்களா? அது நீச்சல் தெரிஞ்சால் தானே எழுந்து வர முடியும். அந்த கரைகளை இட்டு வந்து விடுற வரைக்கும் அதோட மறுபடியும் திரும்பி இறங்கவே மாட்டேனால. அது பயம் தானே. அந்த பயம் தான். அந்த பயத்தை போக்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். திரும்ப மறுபடியும் முயற்சி பண்ணணும். நீச்சல் தெரிஞ்சு 4 பேராக கூட போயிட்டு நீச்சல் கற்றுக்கணும். தனியாக போய் எதுவும் கிணத்துல குட்டையில் இறங்கிடக்கூடாது. கரெக்டு தானே? சில பேர் கற்றுக்கிற பேரில் தனியாக போயிட்டு மாட்டிக்கணும் நிறைய பேர் உண்டு. அதனால நீச்சல் கற்றுக்கிறது வந்து நல்ல முறையான பயிற்சியாளர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உண்டு. கண்டிப்பாக வந்து நீச்சல்ன்றது ஒரு தற்காப்பு. எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவக்கூடியது. கண்டிப்பாக வந்து நீச்சல் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தற்காப்பு வித்தை அப்படின்னா எந்த வித்தையை கற்றுக்கலாம்? கராத்தே கற்றுக்கலாம். யாராவது வந்தானா கே கூ கூ அப்படின்னு அப்படியே டகல் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வேற என்ன? குத்துச்சண்டை அப்படியே போனால் பாஸ்கிங் அப்படியே சக் சக் சக்குன்னு அப்படியே மூஞ்சில் அப்படியே டக்குன்னு குதிடலாம். அப்படியே அவ்வளோதான்ல. இது வரலும் போதும்ல. இது வரலும் இருந்தாவே நம்மகிட்ட யாரும் ஒம்பு தும்புக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிடலாம். ஆனால் சில பேர் கதாரத்தை கற்றுக்கிட்டே வீண் ஒம்புக்கெல்லாம் போகிறவங்களா இருக்காங்க. அது மாதிரி செய்யாதீங்க. இது எல்லாமே தற்காப்பு வித்தை தானே தவிர இது வந்து நோத்தின் மேலே வந்து எப்பவுமே வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து பார்த்தா எந்த அனுமதியும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணோம்னா அப்போ நம்ம திருப்பி பயன்படுத்துறதாக நம்ம பயன்படுத்தலாம். ஐயா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா வாலாஜாசி சாய் மொபைல் சொன்னாங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த நோபல் பரிசை துவக்கியவர் யார்? ஆல்பர்ட் நோபல் அப்படின்றது இதுதான் சரியான விடை. அந்த ஹெட்போனை உடனே கையில் கொண்டு வாங்க. ஹெட்போனை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா நோபல் பரிசு முதலில் துவக்கியவர் யார் அப்படின்றது கேள்வி கேட்டோம்னா இதுக்கு அவர் கொடுத்த பதில் ஆல்பர்ட் நோபல் அப்படின்றது தான் சரியான விடை. நல்லது. ஐயா உங்க பேர் என்னய்யா? என் பேர் செந்தில் ஐயா. செந்தில் ஐயா. செந்தில்னா செந்தில் ஐயாங்களா? செந்தில் வெறும் செந்தில் தாங்க. ஐயான்றது என்ன மரியாதைக்காக ஒரு ஐயான்னாரு, வேற ஒன்றும் இல்லை.
ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சிருக்கேன். 12வது வரையில படிச்சிருக்கீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ சும்மா வீட்டில் தான் இருக்கிறேன். அப்படிங்களா? இப்போ நிறைய பேர் எஸ்ஐயா இருக்குன்றாங்க. அது மாதிரி சொல்கிறத விட நீங்கள் சும்மா இருக்குன்றது பெருமை சொல்கிறீங்க போல இருக்கு. ஆமாம், விஓவாக தான் இருக்கேன். விஓ இருக்கீங்களா? வெட்டி ஆஃபீஸர். விஓனா அது வெட்டி ஆஃபீஸர் வேறு, விஓனா அப்படி வேறையா. இதெல்லாம் தெரியாமல் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. அண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச விஞ்ஞானி யாருங்க? தெரிஞ்ச விஞ்ஞானின்னு பார்த்தா எல்லாமே நம்மளா தான் இருக்கணும். எல்லாம் நம்ம தான். நான் தான் பெரிய விஞ்ஞானி. நான் கண்டுபிடிக்காத எதுவுமே கிடையாது. போன வாரம் கூட மாடு 2 காணாமல் போச்சு, தேடி கண்டுபிடிச்சி எட்டுன்னு வரல. போன வாரம் சொம்பு காணாமல் போச்சு, அது எங்க இருந்து தேடி கொண்டு போடல. அதான் நானும் ஒரு விஞ்ஞானி தான், எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், நானும் ஒரு கண்டுபிடிப்பாளி தான் அப்படின்றது. அப்துல் கலாம்ல இங்கே ஏன்னு அப்துல் கலாம் இழுக்கிறீங்க? அவர் பாட்டுல ஏதோ சிவனே நாங்கள் ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவரு ஏன் இங்கே கூப்பிடுறீங்க? ரைட்டுண்ணே. அண்ணே ஒரு இளைஞர் எப்படி துடிப்போடு இருக்கணும்ண்ணே? ஒரு இளைஞர் வந்து எப்படி துடிப்போடு இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்னா என்ன நீ கேள்வி கேட்குற, என்ன கேட்குற அப்படின்றாப்புல அவர். ஒரு துடிப்போடு இருக்கணும்னாக்கா சில பேர்லாம் இன்னைக்கு எந்த வேலை செய்கிறதுலுமே ஒரு சோம்பேறித்தனம், எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், ஏனோ தானோ எவனோ போனால் எவனோ வந்தான் அப்படின்றதுல இருக்காங்களே, அதுக்காக கேட்குறேன். அப்படிங்களா சார்? ஒரு இளைஞர் வந்து துடிப்பாக இருக்கணும்னா ஒரு உடம்புல தெம்பு இருந்தால் தான் துடிப்பாக இருக்க முடியும். அதான் நல்லா சாப்பிடணும். ஆமாம், நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கம் வந்துடுமே. நல்லா சாப்பிட்டா அதுக்காகசம் வாரி சோறு மட்டும் நல்லா வாரி கொட்டிக்கூடாது. இல்லை, லிமிட்டா. அப்புறம் அது போதுமாண்ணே? அதுவாக போதும். அதாவது அண்ணன் சொல்ல வர்றது உடம்புல தெம்பு இருந்தான். உடம்புல தெம்பு இருக்கிறத விட முதல்ல மனசுல தெம்பு இருக்கணும். ஒரு மனிதன் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சியம்ன்றது ஒன்று கண்டிப்பாக அவனுக்கு தேவை. ஒரு லட்சியம் இருந்தால் மட்டுமே வந்து ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. லட்சியம் இல்லாத மனிதன் சிறகுகள் இல்லாத பறவை அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தத்துவம் வந்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு பறவைக்கு எப்படி சிறகுகள் இல்லைன்னா அதனால் பறக்க முடியாதோ, ஒரு மனிதனுக்கு லட்சியம் இல்லை என்றால் அவனால் வந்து மேற்கொண்டு அவனால் வளர முடியாது, அவனால் ஒரு துடிதுடிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் எல்லாருமே ஒரு லட்சியத்தோட வாழ்க்கையை நகர்ந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வந்து பார்த்தா உங்களுக்கு வெற்றி வந்து நிச்சயம் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? அதை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. இதை பற்றி எல்லாமே நீங்களே சொல்லிவிட்டீங்க, நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்றவல. அண்ணன் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜா ஸ்ரீ சாய் சொல்லுங்க அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்குதுண்ணா. சரிங்கண்ணா. பணம் பூ மாலை. பணம் பூ மாலை உடைய மன்னன் யார்? பணம் பூ மாலை அதற்கு உடைய மன்னன் யார்? இங்கே பார்க்குறீங்க பொழுது யார் இந்த மன்னர் அப்படின்ட்டு இங்கே பார்த்தா தெரியாதுண்ணே. நீங்களே ஏற்கனவே படிச்சதில் தமிழில் எந்தெந்த இடத்துல இதெல்லாம் வருது அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும்ண்ணே. கேள்விப்படாத இருக்குதுல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான கேள்வின்னு. இந்த கேள்வி வந்து 7ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் வரக்கூடிய கேள்வி. இது வந்து தமிழ் வந்து பார்த்தா தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது நல்லா தெரியுதுக்கான கேள்வி சொல்லிவிட்டேன் நான். பதில தானே சொல்லுவேன். பதில யாராவது சொல்லுங்களாப்பா. அடுத்தது யார் சொல்கிறாங்கிறத பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்னய்யா? வி ரோஜி. இதுனா ரோஜின்றது வித்தியாசமான பேர் இருக்குது. பெரியவங்க வச்சிருக்க ரோஜி அப்படின்றது எனக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியல. தெரிஞ்சு வந்து அக்கம் பக்கத்துக்கு கேட்டு தெரிஞ்சுங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயத்தில் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? நெல் பயிர் பண்ணுறீங்க. மக்காச்சோளம். நெல் பயிர் உயரம் எவ்வளோ உயரம் வளரும்? 2 அடி 3 அடி. 2 அடி 3 அடி வரல வளருதுங்களா? கண்டிப்பாக இன்றைக்கும் அதே மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்குதுங்களா? இன்னும் உயரம் கம்மியாக வளருதுலாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் வந்து ரகத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வைக்கிற பயிர் 2 அடி 3 அடி வரலும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொன்னி சூப்பர் பொன்னி அதெல்லாம் 3 அடி வரும். அப்படிங்களா? பொன்னி அப்படின்றது இந்த 5008 5018 அதெல்லாம் கிடையாதுங்க. 5008லாம் போச்சு. இப்போல்லாம் பொன்னி அப்புறம் சூப்பர் பொன்னி அப்படின்னு போயிட்டே இருக்குதுல்ல. இந்த சீரக சம்பாட்டால அதெல்லாம் கூட கிடையாதுங்களா? பிரியாணி போட்ட சீரக சம்பா தான் நல்லா இருக்குன்றால. வெளிநாட்டில் விளையுதுங்களா? வெளிநாட்டில் விளையுதப்பா. அது நம்ம ஊரில் விளையிறது இல்லை அப்படின்னா. அண்ணே கரும்பு இருக்குல்ல, கரும்பு பயிர் ஆகிறது எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வருஷம் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகணும்ல. 12 மாதம் 13 மாதம் போனால் தான் கரும்பு வரும்ல. இந்த கரும்புலேருந்து வெள்ளத்தை எப்படின்னு எடுக்கிறாங்க? பாலாக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரும்புல இருந்து ஜூஸ் எடுக்கணும். அதுதான் ஆலப்பால்னு சொல்லுவாங்க. பாலாக்கிட்டு அதை காய வைக்கலாம். வெயிலையா?
அடுப்பு போட்டு கொப்பரையில போட்டு கொதிக்க வைக்கணும். தக 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 தகன்னு கொதிக்கணும். அதுல கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி ஊற்றி அதுல சுண்ணாம்பு ஊற்றணுங்களா? சுண்ணாம்பு எதுக்கு ஊத்துறது? அந்த அழுக்கு எடுக்கிறது. அதுல இருக்கிற அழுக்கு வெளியே எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சுண்ணாம்பு தண்ணி அதில் ஊற்றணும். ஏன்னா இதில் போட்டு அரைக்கிறப்போ அதில் மண்ணெல்லாம் கொஞ்சம் கூட சேர்ந்து வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அதனால சுண்ணாம்பு தண்ணி போட்டால் மேலே இருக்கிறதெல்லாம் தனியாக வந்துடும் அப்படின்ட்டு தான். சரிண்ணே. அதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிருந்தா பாவை வரும். நல்லா காய்ச்சி கட்டி அல்வா மாதிரி ஆயிடும். பாவா தான் வரும்ல. எடுத்து அதுக்கு உண்டான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சாதான் வெள்ளம் பிடிக்கிற மாதிரி மாறும். அதுக்கு முன்னாடி வரலாம் அல்வா மாதிரி தலான்னு இருக்கும். நல்லா காத்து ஆற 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 நல்லா கெட்டியா வந்துடும். இது நல்லா கலர் வரணும். என்னென்ன பண்ணோம்? அதுதான் சுண்ணாம்பு சேர்க்கறாங்க. சுண்ணாம்பு சேர்த்தா கலர் போகுதுல, அதுல எடுக்கலாம். அதுக்கு எடுத்தா கலர் வந்துடும். இதுல வெண்டைக்காய் விதைய போடுறோம், வெண்டைக்காய் அரைச்சி ஊத்துறோம் அப்படின்றால. இப்போ சில இடத்துல கேசரி பவுடர்லாம் கூட போடுறாங்கன்றால. அதெல்லாம் நம்ம பண்றது தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக் இப்படிதான். சர்க்கரை எப்படின்னு எடுக்கிறாங்க? சக்கரை அதே பாவு மிஷின்ல செய்யறாங்க. அது மட்டும் அவ்வளவு வெள்ளையா இருக்குது, வெள்ளம் மட்டும் கறியில இருக்குது. ஏன்னா மிஷின்ல எல்லாமே பாவத்தெல்லாம் எடுத்துல அப்படி இல்ல, அதெல்லாம் மிஷின்ல நல்லா வெடி கட்டிடுறாங்க. வெடி கட்டினால வெள்ளையாகி போகுது. இது வெடி கட்டாம அப்படியே வர்றதுனால இது அப்படியே மஞ்சள் ஆகுது. அப்படிதானே அண்ணா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேண்ணே. இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜாஸ்டி சாமி புத்தகம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டா காத்துருதுன்னு. என்ன கேள்வி உங்களுக்கு அப்படின்னாக்கா, யானை இருக்குல்ல, யானையுடைய கர்ப்ப காலம் எவ்வளவு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற விடைகள் வந்துட்டு சரியா அதுன்னா வாலாஜா சாமி புத்தகம் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. தோராயமா சொல்லுங்களேன் எவ்வளோ? 15 மாதம். 15 மாதம். அப்படியே அண்ணன் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தாப்புல 15 மாதம் சரியா சொல்லுவார்னு பார்த்தேன், சொல்லலை.